கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவேளையிலேயும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல நாட்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாள் செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை காலவேளை. இந்த காலவேளை தியானத்திற்காக யோவான் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26 இயேசுவினிடத்தில் யூதர்கள் ஒரு கேள்வியை கேட்டார்கள். நீர் கிறிஸ்துவானால் அதை தெளிவாய் சொல்லும் என்றார்கள். ஆண்டவருடைய பதில், நான் சொன்னேன், நீங்கள் அதை விசுவாசிக்கவில்லை என்று பதில் சொல்லுகிறார். இந்த காலவேளையில் இந்த சிந்தையை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வோம். இயேசுவினிடத்தில் யூதர்கள் பல கட்டங்களாக இயேசுவினிடத்தில் கேட்ட கேள்வி, நீர் யார், எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்று சொன்னார்கள். இந்த கேள்வியை யோவானிடத்திலும் கேட்டார்கள். யோவான் ரொம்ப தெளிவாக சொன்னான், நான் கிறிஸ்து அல்ல, நான் கிறிஸ்துவுக்கு வழிகாட்டியாக முன்னோடியாய் வந்தவன் என்று சொன்னான். இயேசு சொன்னான், நான் கிறிஸ்து தான், தெளிவாக சொல்கிறார். இன்றைக்கு அவரை பின்பற்றுகிற நாம் யார் என்பதை இந்த உலகத்திற்கு தெளிவாய் சொல்லுகிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். பல நேரங்களில் நாம் யார் என்று சொல்வதை தயங்குகிறோம். காரணம், நமக்கு பிரச்சனை. ஒரு உதாரணம் சொல்லுவேன். நாம் யார் என்பதை சொல்வதற்கான தயக்கம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்திலே நாம் சில நன்மைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அரசாங்கத்தினால் பொது வாழ்விலே சில நன்மைகளை அனுபவிக்கிறோம். உண்மையான நிலைமை நமக்கு சொல்லிட்டா அந்த நன்மை நம்மை விட்டு பறிப்போய்விடும் என்கிற ஒரு ஐயத்தினால்தான் நாம் யார் என்பதை சொல்வதற்கு தயங்குகிறோம். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் இருந்து கொண்டு அதிலே சொல்லுவதில் நாம் ஒரு நாளும் தயக்கம் காட்டக்கூடாது. நம்ம கிறிஸ்துவாய் ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் தைரியமாக சொல்லலாம், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன் தான், கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் என்பதை தைரியமாக இந்த உலகத்திற்கு நம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கு நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது பாருங்கள், உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணுமா. நம்மகிட்ட யார் என்ன கேள்வி கேட்டாலும் தைரியமாக சொல்வதற்கு நமக்கு கிருபை இருக்க வேண்டும். யோவான் மறுதலியாமல் அறிக்கையிட்டானாம். இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எத்தனையோ பேர்கள் கிறிஸ்துவை மறுதலித்து கொண்டிருக்கிறார்கள். உள்ளுக்குள்ளே நாங்கள் கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லிட்டாலும் வெளியே சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பயம். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருப்பீர்களானால் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். தைரியமாய் இந்த உலகத்துக்கு சொல்லுங்கள், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன், கிறிஸ்துவுக்காக வாழுகிறவன் என்று தெளிவாய் சொல்லுங்கள். அவர்கள் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காமல் போனாலும் பரவாயில்லை, நீங்கள் தெளிவாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையின்படி நாங்கள் வார்த்தையை கேட்கிறவர்களும் நாங்கள் யார் என்பதை இந்த உலகத்துக்கு தெளிவாய் சொல்ல உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.